எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஆர்ஜிபி எல்இடி யூஸ் பண்ணி எப்படி ரெயின்போ கலரை ஜெனரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய மகஸ்வின் அப்படிங்கிற சார் நமக்கு டெமோ பண்ணி காட்டுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்ஜிபி அப்படிங்கிறது எதை ஸ்டாண்ட் பண்ணுதுன்னா, ஆர் அப்படிங்கிற லெட்டர் ரெட் கலரையும், ஜி அப்படிங்கிற லெட்டர் க்ரீன் கலரையும், பி அப்படிங்கிற லெட்டர் ப்ளூ கலரையும் இண்டிகேட் பண்ணுது. அதாவது ரெட், க்ரீன், ப்ளூ அப்படிங்கிற 3 கலர்ஸையும் எமிட் பண்ணக்கூடிய எல்இடி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போது இந்த ஆர்ஜிபி எல்இடியில் மொத்தம் 2 டைப் இருக்குது. ஒன்று காமன் கேத்தோட் ஆர்ஜிபி எல்இடி, இன்னொன்று காமன் ஆனோட் ஆர்ஜிபி எல்இடி. அதாவது ஒரே ஒரு எல்இடி நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு இந்த டயக்ராமில் இருக்கக்கூடிய காமன் கேத்தோட் ஆர்ஜிபி எல்இடி நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். அதில் ஒரே ஒரு எல்இடியில் மொத்தம் 4 லீட்ஸ் இருக்குது, அதாவது 4 கம்பிகள் இருக்குது. அந்த 4 கம்பியில் ஒரு கம்பியில் ஆர்னு போட்டிருக்கு, இன்னொரு கம்பியில் மைனஸ்னு போட்டிருக்கு, தேர்டு கம்பியில் ஜின்னு போட்டிருக்கு, ஃபோர்த்து கம்பியில் பின்னு போட்டிருக்கு. அப்படி தானே? என்ன அர்த்தம்னா ஆர்ஜிபி அப்படின்னு அல்ஃபபெட்ஸ் போட்டிருக்கக்கூடிய அந்த 3 கம்பிகளும் ஆனோடு. ஒரே ஒரு கம்பி மட்டும், அதாவது மைனஸ்னு போட்டிருந்துச்சா, அந்த ஒரு கம்பி மட்டும் கேத்தோடு. அதாவது இதோட நேமில் என்ன இருக்குது? காமன் கேத்தோடு. 3 ஆனோட்ஸ்க்கும் சேர்த்து காமனாக ஒரே ஒரு கேத்தோடு இருக்குன்னு அர்த்தம். இதே மாதிரி காமன் ஆனோடுனா 3 தனித்தனி கேத்தோட்ஸ் இருக்கும், ஒரே ஒரு ஆனோட் இருக்கும். அதுதான் செகண்ட் டயக்ராமில் இருக்குது. பார்த்துக்கோங்க. நம்மளுடைய இன்னைக்கு வீடியோ செஷனில் ப்ராக்டிக்கல் பண்ணுறதுக்காக நம்ம வந்துட்டு காமன் கேத்தோடு எல்இடியை நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கக்கூடியது ஆர்ஜிபி எல்இடியோட கலர் சர்க்கிள் டயக்ராம். அதாவது இந்த ஆர்ஜிபி எல்இடியோட 3 இண்டிவிஜுவல் ஆனோட்ஸ் இருக்குல்ல, அது வந்துட்டு ரெட் கலரை, க்ரீன் கலரை, ப்ளூ கலரை தனித்தனியாக எமிட் பண்ணும். அப்படிங்கிறது தான் அந்த ரெட்டு, க்ரீனு, ப்ளூ அப்படி சொல்லி கலர்ஸ் இருக்குது. அதில் ஆர்ஜிபின்னு எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னா, ரெட்டும் க்ரீனும் கம்பைன் ஆகி உங்களுக்கு டேன் ஆன் ஆகுறப்போ எல்லோ கலரை எமிட் பண்ணும். அதை நம்மளால் பார்க்க முடியும். அப்புறம் க்ரீன் கலர் ஆனோடும் ப்ளூ கலர் ஆனோடும் சேர்ந்து கம்பைன் ஆகி டேன் ஆன் ஆகுறப்போ நமக்கு ஸ்கை ப்ளூ கலர் வந்துட்டு நம்ம கண்ணுக்கு விசிபிள் ஆகும். அட் தட் சேம் டைம் ப்ளூ கலர் ஆனோடும் ரெட் கலர் ஆனோடும் கம்பைன் ஆகி டேன் ஆன் ஆகுறப்போ பிங்க் கலர் நம்ம கண்ணுக்கு விசிபிள் ஆகும். ஒருவேளை 3 ஆனோட்ஸும் ரெட்டு, க்ரீனு, ப்ளூ 3 ஆனோட்ஸும் சேர்ந்து கம்பைன் ஆகி டேன் ஆன் ஆச்சுன்னா நமக்கு ஒயிட் கலர் விசிபிள் ஆகும். இவ்வளோதான். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு ரெட் கலர் கலர் சர்க்கிளும் க்ரீன் கலர் கலர் சர்க்கிளும் சேம் டைமில் அப்பியர் ஆகிறப்போ நமக்கு எல்லோ கலர் விசிபிள் ஆகும். அதே மாதிரி ப்ளூ கலர் கலர் சர்க்கிளும் ரெட் கலர் கலர் சர்க்கிளும் சேம் டைமில் அப்பியர் ஆகிறப்போ நமக்கு பிங்க் கலர் விசிபிள் ஆகும். அதை இந்த ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க. அப்பரேட்டஸ் ரெக்வயர்ட் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பிரெட் போர்டு, அப்புறம் அர்டினோ யூஎன்ஓ போர்டு, நெக்ஸ்ட்டு அர்டினோ கேபிள், அப்புறம் பவர் பேங்க் ஃபார் 5 வோல்ட் ரெகுலேட்டட் சப்ளை, அப்புறம் ஆர்ஜிபி எல்இடி, அப்புறம் 3 1 கிலோ ஓம் ரெசிஸ்டர்ஸ், அப்புறம் மேல் டு மேல் ஜம்பர் ஒயர்ஸ். அவ்வளோதான். இதுதான் நம்மளுடைய கனெக்ஷன் டயக்ராம். இந்த டயக்ராமில் எந்த மாதிரி கனெக்ஷன் நம்ம கொடுத்துருக்குறோமோ இதை ஃபாலோ பண்ணி தான் இப்போ நம்ம ப்ராக்டிக்கல் பண்ண போகிறோம். இந்த டயக்ராம் உங்களுக்கு ஒருவேளை கிளியராக தெரியலை அப்படின்னா இருக்கிறதுலே ஹை ரெசல்யூஷன் நீங்கள் வந்துட்டு வச்சுட்டு யூடியூப்பில் பார்க்குறப்போ இதை ஜூம் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். இப்போ நம்ம மகஸ்வின் சார் வந்துட்டு ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு சார் வந்துட்டு அந்த ஆர்ஜிபி எல்இடியை பிரெட் போர்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறாங்கன்னா, 3 இண்டிவிஜுவல் ஆனோட்ஸ் இருக்குதுன்னு சொன்னோமா, ரெட் கலருக்கு, க்ரீன் கலருக்கு அண்டு ப்ளூ கலருக்கு. இந்த 3 ஆனோட்ஸ்க்கு போகக்கூடிய கரண்ட்டை லிமிட் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு ரெசிஸ்டர்ஸை 3 ஆனோடுக்கும் சீரியஸாக கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு க்ரீன் கலருக்கு கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் ப்ளூ கலருக்கான ஆனோடில் ரெசிஸ்டரை வந்துட்டு கனெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போது அர்டினோ போர்டில் டிஜிட்டல் அவுட்புட் பின்ஸில் வந்துட்டு ஒயர் கனெக்ட் பண்ண போகிறாங்க. அதாவது அந்த டிஜிட்டல் பின்ஸில் வந்துட்டு 3rd பின், 5th பின், 6th பின்னை நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். 3rd பின்னை ரெட் கலர் ஆனோடுக்கு சப்ளை கொடுக்கறதுக்காகவும், 5th பின்னை க்ரீன் கலர் ஆனோடுக்கு சப்ளை கொடுக்கறதுக்காகவும், 6th பின்னை ப்ளூ கலர் ஆனோடுக்கு சப்ளை கொடுக்கறதுக்காகவும் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். 10th கிரவுண்டு பின்னை வந்துட்டு கேத்தோடுக்கு சப்ளை கொடுக்கறதுக்காக கன்சிடர் பண்ணியிருக்கோம்.
சார் வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால சாருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ரெட் கலர், சரிங்களா, ரெட் கலர் ஆனோடுக்கு ரெட் கலர் ஒயரையும், க்ரீன் கலர் ஆனோடுக்கு க்ரீன் கலர் ஒயரையும், அதுக்கப்புறம் ப்ளூ கலர் ஆனோடுக்கு ப்ளூ கலர் ஒயரையும் நான் வந்து கையில் கொடுத்துருக்கேன். கிரவுண்டுக்கு ஆரஞ்சு கலர் சார் கனெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போது இந்த அர்டினோ போர்டையும் பிரெட் போர்டையும் கனெக்ட் பண்ண போகிறாங்க. ரெட் கலர் ஒயரை ரெட் கலர் ஆனோடில் கனெக்டாக இருக்க ரெஸ்டரில் கனெக்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் க்ரீன் கலர் ஒயரை க்ரீன் கலர் ஆனோடில் கனெக்டாக இருக்க ரெஸ்டரில் கனெக்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் ப்ளூ கலர் ஒயரை ப்ளூ கலர் ஆனோடில் கனெக்டாக இருக்கக்கூடிய ரெஸ்டரில் கனெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னா நம்ம கிரவுண்ட் ஒயரை எடுத்து காமன் கேத்தோடில் கனெக்ட் பண்ணிட்டாங்க, மைனஸ் நெகட்டிவ் சப்ளைக்காக. இப்போ வந்துட்டு பவர் பேங்கை கனெக்ட் பண்ணிட்டாங்க. லைட்டும் அழகாக எரிஞ்சிருச்சு. ஒரு ஆர்ஜிபி எல்இடியை ப்ராக்டிக்கலாக நம்ம செய்து பார்க்குறப்போ எப்படி டிஃப்ரெண்ட்டாக அவுட்புட்ஸ் வந்துட்டு அப்டெயின் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நான் இங்கே செஞ்சு வச்சுருக்கேன். சார் சென்டரில் உட்காந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்கள சுற்றி ஒரு 4 ஸ்க்ரீன் தெரியுதா, கலர் கலராக சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கா, இது எல்லாமே நான் வந்துட்டு விதவிதமாக அவுட்புட் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அதாவது அந்த சர்க்கிள் 2 சர்க்கிள் தெரியும், அந்த 2 சர்க்கிள் கம்பைன் ஆகிறப்போ டிஃப்ரெண்ட்டாக 3வது கலர் நமக்கு விசிபிள் ஆகும் அப்படி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேனா. அதை பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, நம்மளுடைய ஆர்ஜிபி எல்இடியை க்ளோ பண்ண விட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு A4 ஷீட்டை வச்சு நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நம்மளால் கலர் சர்க்கிள்ஸை நம்மளால் விசிபிள் பண்ண முடியும். ஓகேவா? அப்புறம் 2 டேஸ்க்கு முன்னாடி வந்துட்டு நானும் நம்ம வீடியோ செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த சாரும் என்னோடய ஃப்ரெண்டோட ஊருக்கு போயிட்டு வந்தோம். பஸ்ஸில் தான் போயிட்டு வந்தோம். அப்போ சார் வந்துட்டு பஸ்ஸில் வந்துட்டு லைட்ஸ் எரியறதை பார்த்த உடனே என்னை கூப்பிட்டு காமிச்சாங்க. அப்போ ஆர்ஜிபி எல்இடி தானே இது, நான் செஞ்சது தானே, என்னோட ப்ராக்டிக்கல் தானே, என்னோட ப்ராஜெக்ட் தானே அப்படி சொல்லி அவங்க கேட்டாங்க. அதாவது நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சும்மா செஞ்சால் மட்டும் பத்தாது, அது ப்ராக்டிக்கலாக எங்கே அப்ளை ஆகுது, எப்படி அப்ளை ஆகுது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த 1ஆம் கிளாஸ் குழந்தையால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்னா நம்ம வந்து பெரியவங்க, நம்மளால் கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்போ ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம புரிஞ்சு பண்ணணும். எதுக்கு பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத புரிஞ்சு பண்ணணும். இன்னொன்று 1ஆம் கிளாஸ் குழந்தையால் ஒரு இன்ஜினியரிங் எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்ய முடியுது அப்படிங்கிறப்போ 9th 10th 11th 12th இருக்கட்டும், அல்லது டிப்ளமோவாக இருக்கட்டும், அல்லது இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், அல்லது காலேஜில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், யாரானாலும் இருக்கட்டும், நம்மளாலையும் ஒரு விஷயங்களை, வயசுங்கிறது ஒரு தடை இல்லை, ஆனால் நம்மளாலையும் ஒரு விஷயங்களை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா?